எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிங் மேக்கர் அல்ல, அவர் தான் கிங். இது ஏதோ ஒரு வாயிலேருந்து சொல்றாரு. இந்தியாவில் ஜனநாயக நாட்டில் கிங்குக்கு மரியாதை கிடையாது. இந்திரா காந்தி ஒழிச்சிடல, அப்பவே ஒழிச்சாச்சு. அதனால ஓகே, அதுல இது ஒரு சாதாரணமா சொன்ன விஷயமா தெரியல, ஏதோ ஒரு ஸ்லிப் ஆஃப் தி டங்கா தெரியல. திரு ரமேஷ் அவர் கிங் மேக்கர் அல்ல, கிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுதான் மக்கள் சொல்லியிருக்கிறதா? எடப்பாடி மேல ஒரு பழைய ஒன்றும் இருக்கு, அதெல்லாம் சொல்றேன். ரமேஷ் சார், the message is clear. இந்த முயற்சி இன்னமும் தொடர்கிறதுங்கிற ஒரு பொருள் வருது இல்ல? அவர் கிங் மேக்கர் அல்ல, கிங் அப்படின்னு அவர் லேசா சொல்லல, அழுத்தமா சொல்கிறார். அப்படிங்கும்பொழுது அவர் முதல்வராக கூடிய முயற்சி இருக்கு அப்படின்னு ஒரு புரிதல் வருதா? or are we reading too much? இல்ல, நான் தங்களிடம் முதலிலேயே தெரிவித்தேன். நேற்று பிற்பகலிலிருந்து இந்த முயற்சிகள் தொடங்கின. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிலரும், திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிலரும் இது ஒரு விபரீதமான யோசனை, இது வேண்டாம் என்று எடுத்துக்கூடியும் கூட இந்த யோசனையில் தொடர்ந்து முன்னேற்றம் தான் காணப்படுகிறது என்று நான் கேள்விப்படுகிறேன். மக்கள் இதை பார்த்து நகைப்பார்கள். பச்சையான கூச்சமற்ற சந்தர்ப்பவாதம் என்றுதான் இதை பார்ப்பார்கள். அப்படி நடந்தால் தமிழ்நாட்டு அரசியல் மலிவான திசையில் போய்கொண்டிருக்கிறது என்பது மேலும் உறுதிப்படும். ரெண்டு கோணத்திலையும் பார்ப்போம். உங்கள்கிட்டயே ரெண்டு கோணத்தையும் கேட்கிறேன். ஒன்று, அண்ணா திமுக மக்களிடம் சென்று கேட்டது, திமுக ஒரு ஊழல் கட்சி, அந்த போதை, இது அது, பால்டாயில் கீழ்டாயில் அப்படின்னு எவ்வளோ கீழே போக முடியுமோ அவ்வளோ கீழே பேசினாங்க. அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல அவ்வளோ பர்சனல் அட்டாக், அந்த படத்தை காமிச்சு இந்த படத்தை காமிச்சு அப்படி இப்படி அவங்க அடிமை இடிமை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா மக்கள் என்ன செய்வார்கள்? மக்கள் எப்படி பார்ப்பார்கள்? மக்கள் கைகொட்டி சிரிப்பார்கள். இவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவ்வளவு தூரம் பதவி வெறி கண்ணை மறைக்கிறது. விஜய் என்கிற மனிதனின் வளர்ச்சி இவர்களின் கண்களை உறுத்துகிறது. விஜய்க்கு கிடைத்த வெற்றியை ஜீரணிக்க முடியாமல் தத்தளிக்கிறார்கள், தவிக்கிறார்கள், பரிதவிக்கிறார்கள். அடுத்த 5 வருடத்திற்கு கமிஷன்கள் எல்லாம் வாங்க முடியாத என்கிற எரிச்சல் இவர்களுக்கு ஏற்படுகிறது என்றெல்லாம் தான் மக்கள் பார்ப்பார்கள். இன்னொன்று திரு ரமேஷ் சார், இது சட்ட புத்தகத்துல அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும் தானே. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் யாருக்கும் கிளியரான ஒரு மேண்டேட்டை கொடுத்துடல, ஒரு தொகுப்பு சட்டமன்றம் தான் உருவாயிருக்கு. சோ அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து மெஜாரிட்டி பெற்றிட முடியும். அது சட்ட புத்தகத்துல அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். மாறா அவங்க ஒரு 140 150 வச்சு அவங்கள்ட்ட இருந்து திருடினா வேற. இவங்க ரெண்டு பேராலே அந்த நம்பர்ஸை கொண்டு வந்துட முடியும். அப்படிங்கும் போது அது கான்ஸ்டிடியூஷனலி பர்மிசிபிள் ஃபார்மேஷன் தானே. அது முதலில் தனிப்பெரும் கட்சியாக தனியாக வந்திருக்கக்கூடியவரை அழைத்து விட்டுத்தான் இந்த மாதிரியான முயற்சிகள். இரண்டாவது, 2 வெவ்வேறு கூட்டணிகளின் நம்பர் தான் இவர்களிடம் இருக்கிற நம்பர்கள். ஆகவே இது கேலிக்கூத்தாகத்தான் இருக்கும். ஓகே சார், ஒரு கமெண்ட் வந்திருக்கு. ஸ்டே வித் அஸ். விஜயை ஆளுநர் நிர்பந்திப்பது ஏற்புடையதல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிலைப்பாடு எடுத்திருக்கிறது. விஜயை ஆளுநர் நிர்பந்திப்பது ஏற்புடையதல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விஜயை பெரும்பான்மையை நிரூபிக்க பேரவையில் அவகாசம் தர வேண்டும் அப்படின்னு கருத்து சொல்லியிருக்கிறது. அப்படி சொல்கிறவர்கள் ஆதரவு தரலாமே. பதவியேற்கும் முன் பெரும்பான்மையை நிர்பந்திப்பது ஏற்புடையதல்ல என்று கூறுகிறார்கள். நீங்கள் இன்று காலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆளுநர் விஜய்க்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்கிற கருத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெரிவித்திருக்கிறது. ஆகவே விசிக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் இம்மாதிரி மறைமுகமான பேரங்கள் நடப்பதை விரும்பவில்லை என்றுதான் நான். அப்படி விரும்பாதவங்க நம்பர்ஸ் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு பிரச்சனை, இப்படியும் சொல்லிட்டு பாதியில நிறுத்துவது என்ன கதை? இல்ல, அவர்கள் மந்திரி சபையில் சேராமல் ஃப்ளோர் டெஸ்ட் நடைபெறுகிற போது நிபந்தனைகளின் அடிப்படையில் ஆதரவு தர முன்வரலாம். இன்னும் அவர்கள் ஆலோசித்து முடிவுக்கு வருகிறோம் என்று இன்றுதான் கூறியிருந்தார்கள். மேதகு ஆளுநர் மேற்கொள்கிற காலதாமதம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இல்ல சார், இதற்கு are they also not party to it? இப்ப தாவேகாவுக்கு இப்ப இந்த சூழலை அவங்க விரும்பல. ஆளுநர் சித்து விளையாட்டு விளையாடுறாரு அப்படிங்கிறது அவங்க எண்ணம். அப்படி இருக்குமானா அவங்க என்ன செய்யலாம்? சரி இதை நம்ம தடுத்து நிறுத்திடலாம். இந்தாங்க விஜய், எங்க 2 6 வச்சுக்கோங்க அப்படின்னா நம்பர் வந்துருது. ஆளுநருக்கு விளையாடுறதுக்கு வழியே இல்லை. இதை எப்படி சொல்லுவாங்க? ஹண்டிங் வித் தி ஹவுண்ட் ரன்னிங் வித் தி ஹேர்ங்கிற மாதிரி தானே இருக்கு அவங்களுடைய நிலைப்பாடு. இல்ல, இந்த காங்கிரஸ் கட்சி செய்ததை போல உடனடியாக தாவி முதலமைச்சரை புண்படுத்த வேண்டாம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்திடம் தங்கள் நிலைப்பாட்டை தெரிவித்துவிட்டு இந்த முடிவை எடுக்கலாம் என்று அவர்கள் கருதி இருக்கலாம். இது என்னுடைய யூகம் தான். ஏனென்றால் ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் சொந்த முறையில் அவருடைய தொகுதியில தோல்வியை தழுவி இருக்கிறார். அவரது கட்சி ஆட்சிக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட கட்சி ஆட்சிக்கு வருகிற வாய்ப்பை இழந்திருக்கிறது.
இந்த நேரத்தில் கைவிட்டு போகிறவர்களாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் அவகாசம் எடுத்துக்கொண்டு இதை செய்வோம் என்று அவர்கள் கருதி இருக்கிறார்கள் என்பது என்னுடைய பார்வை. முதலில் ஃப்ளோர் டெஸ்டுக்கு அலோவ் பண்ண வேண்டும். அதைத்தான் அவர்கள் இன்சிஸ்ட் செய்கிறார்கள். அவர்கள் என்ன நிலை எடுக்க போறார்கள் என்பது தெரியாது. பட் இப்ப இன்னைக்கு ஆளுநர் விஜய் சந்திப்பில் ஆளுநர் அடுத்த அதை ஏற்பார்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியவில்லை, சந்தேகமாக இருக்கிறது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழக அதிமுக முயற்சிகள் ஆளுநர் நம்மை அழைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ற ஏதாவது ஒரு நம்பிக்கை இல்லாமல் நடைபெறாது என்பதுதான் என் பார்வை. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.